ஹலோ गाइस மாமா வாங்க ஸ்வேதா. எப்படி நாங்க எல்லாரும் இங்க இருக்கிற நம்ம பார்த்து கரெக்டா வர ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். நீங்க வர போறதா சொல்லிருந்தாங்க. அதான் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். நம்ம வீட்ல இருக்கிற ப்ராப்ளம பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னேன். என்கிட்ட நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 5 lakhs நான் FD ல போட்டு வச்சிருக்கேன். அத உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன். அவரு தாராளமா கொடுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் பெரியமாவையும் பெரியப்பாவையும் எங்க வீட்லயே வந்து தங்கிக்க சொல்லிட்டாரு. அவங்களுக்கும் ஓகேனா நான் இன்னைக்கே கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க இவ்ளோ தூரம் பண்றேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா. இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டமா. இதெல்லாம் கொஞ்ச நாள் தானே, எங்க அம்மா இவங்க வீட்லயே இருக்கட்டும். இப்ப கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறோம். இந்த ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போவாங்க. எனக்கு ஒரு ட்ரிப் வந்தது. ஆனா அவர் ரொம்ப பயங்கரமா இங்கிலீஷ் பேசினாரா, என்னால திரும்ப பேச முடியல. நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு இங்கிலீஷ் பேசுற டிரைவரை பிடிச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு சவாரி ஓட்டினா பணமும் நிறைய கிடைக்கும், டிப்ஸும் நிறைய கிடைக்கும். எனக்கு இந்த இங்கிலீஷ் தெரியாதனால அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பிரச்சனையே இல்ல. எந்த லாங்குவேஜையும் எப்ப வேணாலும் கத்துக்கலாம். நிறைய இடத்துல கோச்சிங் கிளாஸ்லாம் நடத்துறாங்கல்ல, அங்க போனா சீக்கிரமே கத்து கொடுத்துருவாங்க. நான் சொல்ற இடத்துக்கு போங்க, அங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். அப்ப நானும் உங்க கூட வரேங்க. நானும் கத்துக்கிறேன். சங்கத்துக்கு தலைவியா இருக்கிறது பெரிய பொறுப்பா இருக்குல்ல. சங்க விஷயமா சில அரசாங்க அதிகாரி எல்லாம் பார்க்க போறப்போ அவங்க சரளமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா உபயோகமா இருக்கும்ல. முத்தண்ணா, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். அங்க போய் பாருங்க. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. உள்ள வரலாமா? வாங்க வாங்க, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரேகா ஹைதராபாத்ல இருந்து போன் பண்ணா. அவ இங்க கிளம்பி வரேங்கறா. வேண்டாங்க, அவ கொஞ்ச நாளைக்கு இங்க வர வேண்டாம். வந்த அந்த சத்யாவை பார்க்க போயிடுவா. திரும்பவும் அவன் கூட சுத்த ஆரம்பிச்சிருவா. ஆனா ரொம்ப நாள் அவளை அங்கேயே இருக்க வைக்க முடியாதுல்ல. அவளுக்கு கொஞ்சமா சந்தேகம் வந்தா கூட உடனே கிளம்பி வந்துருவா. அவ பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவ உனக்கு பிறந்தவளாச்சு. அவ இங்க வரதுக்கு முன்னாடி அந்த சத்யா உங்க கம்பெனியை விட்டு போகணும். அவனை அனுப்புனா ரேகாவுக்கு சந்தேகம் வந்துராதா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரி வாங்க. வாருகுனி, நீ எப்போ வந்த? நீங்க புதுசா கருவாடு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பவே வந்துட்டு நான் கூட நீங்க 3 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்றத பார்த்து ஏதோ கடையை டெவலப் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். எலிய பிடிக்கவா இவ்ளோ பெரிய டிஸ்கஷன்? ஒரு எலியால இவ்ளோ பிரச்சனையா? ரோகிணி, உனக்கு புரியல. ஒரு நாள் இங்க தங்கி பாரு, அப்ப தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஈஸியா புடிச்சிடலாம் மனோஜ். உன்னால முடியுமா? முடியுமே. அப்ப ஒண்ணு பண்ணலாம். நான் சந்தோஷ் பாபு இன்னைக்கு வீட்டுக்கு போக சொல்றேன். நீ வேணா என் கூட வந்து தங்கு. முடிஞ்ச அந்த எலியை புடிச்சு காட்டு. நான் இன்னைக்கு உன் கூட தங்குறேன். எலிய பிடிக்க நல்ல பிளானோட வரேன். சம்மந்தி, தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்கிக்கிட்டே இருக்கிறது? அதான் அப்படியே மொட்டை மாடிக்கு போலான்னு. எங்கேயும் நீங்க வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு நைட்டு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த தடவை எங்க வீட்ல ஏற்பாடு பண்றாரு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி. எந்த இது நம்ம ரூமின் வாதில் பூட்டிட்டு வா. சரி. சம்மந்தி, வீட்டை பாத்துக்கங்க. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்ன இந்த பொம்பளை கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போறா? நான் என்ன உள்ள போய் திருடவா போறேன்? இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாளே நம்மள. சொல்லு விஜயா. பார்வதி, நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு எதையுமே நீ கண்டுக்காம இருக்க. என் வீட்ல நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? எல்லாம் கேள்விப்பட்டேன் விஜயா. ஒரு ஃப்ரெண்டா நீ வந்து என்ன பார்க்க வேண்டாம்? நான் மீனா கிட்ட விசாரிச்சேனே. ஸ்ருதி வீட்ல தானே இருக்க. பணக்கார சம்பந்தி, உன்னை நல்லா தானே பாத்துக்குவாங்க. கிழிச்சாங்க. இங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல. பழக்க வழக்கம், சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல. பால் இல்லாம டீ போட்டு தராங்க. சாப்பாட்டுல அரிசி எல்லாம் குண்டு குண்டா இருக்கு. இந்த ஸ்ருதி அம்மா அவங்க புருஷனோட வெளியில கிளம்பிட்டு என்ன வீட்டை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறா. அதுவும் அவ ரூம பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போறா. நான் என்ன திருடியா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் கிளம்பி உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். நீ இங்க வர்றது சரியா இருக்காது விஜயா. நீ அண்ணனுக்கு போன் பண்ணி பேசி 2 பேருமா இங்க கிளம்பி வாங்க. எத்தனை நாள் வேணாலும் நீங்க இங்க தங்கிக்கங்க. நீங்க 2 பேருமே வந்தா எனக்கு சந்தோஷம். நீ மட்டும் தனியா வந்தா அது நல்லா இருக்காது. வந்தா உன் புருஷனோட வா, இல்ல உன் புருஷன் இருக்கிற இடத்துல போய் நீ இரு. அதான் உனக்கு மரியாதை. நான் உன் வீட்டு பக்கமே வரல. நீ போன வை. அவர் நிஜமாவே நல்லா பாடுவாரு. நீங்க வாங்க, உட்காருங்க. நீங்கள் பாடுனது நன்னாயிட்டு உண்டு. டான்ஸ் ஆடுங்க. சும்மா 2 ஸ்டெப் இல்ல.